ஹாய் ஆமி, நான் தான் உங்கள் ஜெசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இது ஒரு பிஎல் கண்டென்ட். உங்களுக்கு பிஎல் கண்டென்ட் பிடிக்கல இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது ஒரு ஜஸ்ட் கற்பனை கதை மட்டும்தான். ஓகே, கதையாக கேளுங்க. ஸோ இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க வாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீனில் தயாங் தான் இப்போது ட்ரெயினில் போயிட்டுருக்கான். இப்போது அவன் இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்துருச்சு. ஸோ அவன் இறங்காமல் அப்படியே ட்ரெயின்குள்ளேயே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கு. அவன் ஃபோன் எடுத்துகிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறானே. யாராது சே, என்னடா உனக்கு பிரச்சனை? நான் நைட்டு ஃபுல்லாக பேசுனியடா. இல்லை ஜமீன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. என்ன பதட்டம்டா உனக்கு? அதான் அவ்வளோ சொன்னேனே நைட் ஃபுல்லாக. நீ என்ன தான் சொன்னாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். 1 இயர் கழிச்சு யாருன்னே தெரியாத பர்சனை. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, நீயே சொல்லு. கரெக்டு தான்டா, என்ன பண்ணுறது? இதான் லவ் பண்ணி தொலைச்சிட்டியே. அதில் என்ன தப்பு? தப்புலாம் ஒன்றும் சொல்ல. எப்படி இருந்தாலும் அந்த பர்சனை நீ பார்த்து தானே ஆகணும். ஆமாம், ஆனாலும் நீ வேணா வாயா எங்க? டேய், நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போயிருக்க, என்னை கூப்பிட்ற? நான் வரதுக்கே நைட் ஆகிடும்டா. எனக்கு பயமாக இருக்குது. நீ கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரென்த்தாக நிற்பல? நல்லா நிற்பேன். என்னை தூங்க விடாமல் விட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக நிற்பேனா? ஒழுங்கு மரியாதை போய் பார்த்துறவனை, அவனை மட்டும் நீ பார்க்கல, நானே தேடி வந்து உன்னை அடிப்பேன்டா. ஜமீன், என்ன அடிப்பேன்னா சொல்கிறேன். பின்ன என்ன, ஒழுங்காக அவனை போய் பார்த்துட்டு வர, சரியா? சரி, ஓகே. நீ லைன்லேயே இருக்கியா? டே, ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லாக தூங்க உள்ளடா. என்ன நீ இன்னும் வேறு லைனில் நிற்கணுமா? என்ன ஜமீன், என்னதான் இருந்தாலும் நான் உன் உயிர் தோலை. உயிர் தோலை தான், அதுக்குன்னு உயிரை வாங்குற தோலம் இல்லைல்ல நீ. சரி, நீ ரொம்ப பேசுகிற, ஃபோனை கட் பண்ண. இதாவது சொல்லிட்டா மட்டும் ஃபோனை கட் பண்ணுற. மூஞ்ச பாரு நல்லா. தூங்க விட மாட்டானே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் தூங்குறாரு. இந்த சைட் டயம் தான் அப்படி ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டைம் மார்னிங் 6 o'clock ஆகுது. இப்போது தயங் தான் வரமாட்டான் போலயே. ஓகே, நம்ம பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இறங்கலான்னு சொல்லிட்டு ட்ரெயினோட டோர் கிட்ட போய் நிற்கிறாரு. ஸோ ஒரு பர்சன் அப்படியே தயாங் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. தயாங் அப்படியே பொறுமையாக ஸ்டெப்ஸ்லேருந்து, அந்த ட்ரெயினோட ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து இறங்கி அப்படியே அந்த பர்சனை பார்க்குறான். நீயா? ஆமாம், நானே தான். இங்கே என்ன பண்ணுற? இல்லை, நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது உன்னை பார்த்தேனா, அதான். இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. உனக்கு தெரியுமா நான் இங்கே வரேன்னு? தெரியாதே, என்னடா பேசுகிற? இல்லை, உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதுன்றல. நான் இந்த பக்கம் என்ன, நான் ஊர் சுற்றி பார்க்க வந்தேன். யார் நீ? நீ எல்லாம் வீட்டை விட்டு நவர மாட்ட, நீ ஊர் சுற்றி பார்க்க வந்தியா? இப்போ என்ன, உன்னால் ஊர் சுற்றக்கூடாதா? நான் சுற்றினா என்ன, சுற்றலாம் உனக்கு என்ன? ஓ சரி, இப்போது எங்கே போகிற? எங்கே போனால் உனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருந்தது, அதான் கேட்டேன். இங்கே பாரு ஜேகே, எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை, புரியுதா? நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு என் முன்னாடி வந்து நிற்கிறேன்? நிற்கிறது நீ, நான் இல்லை. நான் இறங்கும்போது நீ தான் நின்றுட்டு இருந்த. மேபி நீ சொன்ன மாதிரி கோஇன்சிடென்ஸாக இருக்குமோ? ஜேகே, உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்லை, நான் வர முடியாது. யார் பார்க்க வந்தா, உண்மையாக சொல்லு. நான் யார் பார்க்க வந்தா இன்னும் வரலன்னா உனக்கு என்ன? நான் யார் வேணால் பார்க்க வருவேன், வரமாட்டேன். உங்ககிட்ட ஏன் நான் சொல்லணும்? புரியுது, சொல்லலாம் வேணாம், நானும் வரேன். இங்கே பாரு ஜேகே, விளையாட்டு டைம் கிடையாது இது, நான் போகணும். அதான் நானும் சொல்கிறேன், விளையாடுற டைம் கிடையாது, நம்ம போகலாம். மார்னிங் ஆகுது, எங்கே போய் ஸ்டே பண்ணுவேன்? வா என் ரூமுக்கு. ஜேகே, நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன நீ ரூமுக்கு கூப்பிட்ற? எனக்கு புரியலை. உனக்கு புரியாது, வா. முடியாது ஜேகே, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே வந்து அப்படியே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு கார்லேயும் உட்கார வச்சுட்டு கார் டோரையும் லாக் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே ஜேக்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜேக்கே தான் இப்போது டேயோங்க அப்படியே கூட்டிகிட்டு வரான். அவங்க அம்மா பார்த்துட்டு, தம்பி வந்துட்டியா? ஐயோ, உனக்காக தான் வெயிட்டிங்.
சாரிப்பா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருப்ப போல. வா எதை சாப்பிட. ஆ, எனக்கு எதுவும் வேண்டாம். ஒரு செகண்ட் இருங்க ஆண்டி. ஜேகே, நான் வரேன்னு உனக்கு முன்னாடியே எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது, சும்மா ரோட்டில் ஒன்று பார்த்தேன், அதான் கூப்பிட்டு வந்தேன். போய் சொல்லாத ஜேகே, நான் வர்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா அவங்க ஏன் அவ்வளோ ஃபுட் ரெடி பண்ணி போகிறாங்க சொல்ல. நிஜமா தெரியாதுடா. அம்மா நீ உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் அம்மா கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்கான், ஃபுட்லாம் செய்ய கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். நம்ப முடியலையே இவனை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஜேகே தான் அப்படி இப்படி திரும்பிட்டு, எதுக்கு அப்படி பார்க்குறா? சரி நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மேலே போயிட்டு. வேணாம், நான் எங்கேயாவது வெளியே தங்கிக்கிறேன். ஏன்பா தம்பி, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கூட இருக்குப்பா. அப்பா இல்லை வீட்டில், நீ அப்பா ரூம் எடுத்துக்கோ சரியா? இல்லைப்பா, நீ அவங்க கூட கூட இரு, அவன் ரூம் கூட ஃப்ரீயாக தான் இருக்குது. இல்லை பரவாயில்ல ஆண்டி. அட என்னப்பா, போப்பா. போப்பா. அட என்னப்பா கூச்சப்படுறியா? கூச்சமா எனக்கா? அதெல்லாம் இல்லை ஆண்டி. அப்புறம் என்னப்பா போ. ஓகே ஜெகி, உன்னை சும்மா விட மாட்டேன். சூப்பர் மாணி. சரி சரி போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் பின்னாடியே போகிறான். இப்போது தயாங் தான் மேலே போயிட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு யாருக்கும் கால் பண்ணுறான். இப்போது ஜேகே பின்னாடி வந்துட்டு, என்ன பண்ணுறேன்? ஒன்றும் பண்ணலையே. எதுக்கு இப்படி பயப்படுறா? நான் திருட்டு வேலை பார்க்குறா? திருட்டு வேலைலாம் பார்க்கல, எனக்காக ஒரு பர்சன் வருவாருன்னு சொன்னல. ஆமாம், யார் அது? கேட்க மாறேன்ட்டேன், யார்? அதுக்கு எதுக்கு உனக்கு? அவங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் கால் பண்ணி கேட்கணும், அதுக்காக தான். ஓ கேளு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் வந்து எடுத்து ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பர்சன் கிட்டேருந்து ஒரு ரிப்ளையும் இல்லை. தேங் பார்க்குறான், என்ன இவன் ஃபோன் எடுக்க மாட்டுறான். ஐயோ இவன் வேறு பக்கத்தில் இருக்கானே, என்ன சொல்லி சமாளிப்பேன்? பிஸியாக இருக்கான் போல, ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு. ஓ அப்படியா, பண்ணு திரும்பி கூட பண்ணு. சரி நான் தனியாக பேசணும், நீ போ. நான் காலே எடுக்கலையே, நான் தனியாக பேச போகிறேன், பேசு. ஐயோ இவன் வேறு கால் எடுத்து தொலைய மாட்டான், என்ன பண்ணுறது? ஹலோ ஹலோ, நான் வந்துட்டேன் ஊருக்கு. நீ எங்கே இருக்க? அப்படியா? ஓ ஆமாம், அந்த பிளேஸா? எனக்கு தெரியும். அப்படியா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கால் வச்சிடறாரு. ஜேகே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி. ஏன்னா அப்படி பார்க்குற? நிஜமாலே கால் எடுத்தானா என்ன? ஆமாம் பேசினேன், உனக்கு கேட்கலையா? பாரு. ஓ சரி, எங்கே கூப்பிட்ருக்கான்? என்னை பார்க்க வர சொல்லியிருக்கான். நான் பார்க்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கிளம்பி போயிடுவேன், ஓகே? அண்ட் தென் தேங்க்யூ, நீயே வந்து உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் தான் அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறான். ஜேகே தான் ஒரு மாதிரி ஸ்பெக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்தில் தயாங்கும் ரெடி ஆகிட்டு அப்படியே வரான். இப்போது ஜேகே தான் பெட் மேலே உட்காந்துட்டு, தயாங் நீ போய் ஆகணுமா என்ன? ஆமாம் நான் போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலையே. ஆமாம், நான் சந்தோஷமாக இருந்தேன், உனக்கு என்ன? இல்லை கேட்டான், என்னை லவ் பண்ணும்போது கூட இவ்வளோ சந்தோஷமாக உன்னை பார்த்ததில்ல, அதான் கேட்டான். இங்கே பாரு ஜேகே, நீ என்ன நல்லா பார்த்துக்கல, அப்பயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன், நீ என்ன நல்லா பார்த்துக்கல. இருந்திருந்தா நான் உன்னை லவ் பண்ணியிருப்பேன். சரி இப்போது ஒரு சான்ஸ் தருவேன் எனக்கு? நம்ம மூவ் ஆன் ஆனது தான் நல்லது, இதுக்கு மேலே பேசி என்ன ஆகுது சொல்லு. வேண்டாம். ஓ ஓகே சரி ஓகே, உனக்கு விருப்பம் இல்லைனா எனக்கும் வேண்டாம். சரி ஓகே ஜிக்கி, நான் வந்து போகிறேன். போயிட்டு வா. வேணா நான் வந்து ட்ராப் பண்ணுவா? அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் அவர் பார்த்துட்டு இதை நினச்சிக்கிட்டாருன்னா. வேண்டாம். ஓ அவர்? ஆமாம். சரி ஓகே பார்த்துப்போம், ஃபோன் எடுக்காமல் போயிட போகிறான். ஃபோன்லாம் எடுப்பார்,
இங்கே இங்கே வந்து சிக்னல் கிடைக்கல போல், அதான் கால் எடுக்கல. அப்போது ரெண்டாவது கால் பேசுனியே? அப்போ வந்து சிக்னல் கிடச்சிருச்சு. சரி ஓகே, போய்ட்டு வா. ஏதோ சொல்கிறா, போய்ட்டு வா. ஓகே ஓகே சிக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு டயங்க கீழே வரான். இப்போ அவங்க அம்மா தான், என்னப்பா அதுக்குள்ளே எங்கே போகிற? கீழேம்மா என் ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் வந்திருக்கேன். அப்போது அவனை மீட் பண்ண வரலையா? ஜேகேவியா? ஜேகேயும் மீட் பண்ண தான் வந்தான். ஆனால் என் ஃப்ரெண்ட் வந்து சீக்கிரமாக போயிட்டு வரான், அதான். ஓ அப்படியாப்பா, சாப்பிட்டு போகலாம்ல? வேண்டாம்மா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேனே. சரிப்பா போயிட்டு வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க வெளியே வரான். இப்போது வந்துட்டு திருப்பி திருப்பி கால் போட்டுகிட்டே இருக்கான் அந்த பர்சனுக்கு. இப்போ அந்த பர்சன் கால் எடுக்கிறாங்க. ஜங்கு எங்கே இருக்கா? நான் வந்துட்டேன், எவ்வளோ கால் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் உனக்கு கால் பண்ணுறேன், ஏன் எடுக்கல? நான் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டேன், இப்போ ஒரு ரூமில் தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே, நீ அந்த கஃபேயில் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஓகே ஜங்கு, வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் ஃபோன் வச்சிடுறாரு. இப்போ தேங் தான் உள்ளே உட்காந்துட்ருக்கான். இப்போ அந்த பர்சனும் உள்ளே வராங்க. தேங் தான் உட்காந்து அப்படி மெனு பார்த்துட்ருக்கான். இப்போது ஹாய் தயம். ஹாய் ஜேகே, இங்கே என்ன பண்ணுற? நான் அவ்வளோதான். எதுக்கு வந்தீங்க? என்னோட பர்சன் வரப்போகிறாங்க, நீங்கள் இருக்கிறது நல்லது கிடையாது, போ. அவள் உனக்கு. நாடா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேனே, பசிக்குது எனக்கும். உங்கள் அம்மா தான் அவ்வளோ சோறு செஞ்சு வச்சுருக்காங்களா, அது சாப்பிட வேண்டியதானே? ஏன் பசிக்கல, எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல் இருந்தது, அதான் வந்தேன். இங்கே பாரு ஜேகே, உன் எல்லையை மீறி போயிட்டுருக்க. ஏதோ எதிர்ச்சியாக மீட் பண்ணா உங்கள் வீட்டுக்கு வந்தேன், சரியா? இப்போ எதுக்கு இங்கே வந்த? என்னடா உங்களோட பேசக்கூடாதா என்ன? நேரில் தான் ஒரு வாட்டி கூட பார்க்கல, அதான் சரி கொஞ்சமாவது வெளியெல்லாம் போகலான்னு. ஜேகே வி ஆர் ஓவர், நம்ம மூவ் ஆன் ஆகிட்டோம். தயம், நீ மட்டும் தான் மூவ் ஆன் ஆனேன், நான் ஆகலை, சரியா? நான் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் உன்னை. ஆனால் நான் பண்ண ஜேகே, உனக்கு ஏன் புரியல? நான் அப்போது எவ்வளோ கெஞ்சிருப்பேன். எனக்கு பழசை பற்றி பேச சுத்தமாக இஷ்டம் கிடையாது. தயவு செஞ்சுங்கிறது போ, ஃப்ரெஷ்ஷாக பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கணும்னு வந்திருக்கேன் என் லைஃப்பை. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சேரில் உட்காராரு. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா? இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், திருப்பி வந்து இங்கே உட்காந்துட்ருக்கா. என்னை பார்த்தா எப்படி தெரியுது ஜேகே உனக்கு? அண்ணா வர சொல்ல அவனை பார்த்துக்கிறேன். ஓ சரி, இங்கே வெயிட் பண்ணாத, வேற எங்கேயே போய் உட்காரு. இங்கே தான் உட்காருவேன். ஓ பை காட், என்ன அப்படி பண்ணுறானோ? இப்போ தேங்க் தான் அப்படியே ஜங்குக்கு கால் பண்ணுறான். என்ன இப்போன்னு பார்த்து ஃபோன் வேறு எடுக்க மாட்டான். இப்போது ஜேகேக்கும் கால் வருது. ஐயோ கால் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனு ஆஃப் பண்ணிட்டு வச்சிடறாரு. இப்போது தேங்க அப்படியே பார்க்குறான். என்ன ஃபோன் தான் பேச, எழுந்து கூட போக மாட்டானே. சரி நம்மளே எழுந்து போயிடுவோம். எங்கே போகிறேன்? கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க எழுந்து போகிறான். இப்போது ஜங்குக்கு கால் பண்ணுறான் அவன். இப்போது இந்த சைடில் வந்து அவனும் பேசுகிறான். ஜங்குக் எங்கே இருக்கா? டைம் ஆச்சு. தயம், என்னால் வர முடியுமான்னு தெரில இன்னைக்கு, சாரி. என்னது? ஆமாம், கொஞ்சம் திடீர்னு ஒர்க் வந்துருச்சு. ஜங்குக், நான் உனக்காக அங்கேருந்து வந்திருக்கேன் ஜங்குக். நீ என்ன இப்போ வரமாட்டேன்ற மாதிரி பேசுகிற? அது இல்லைடா, அது வந்து நான் தெரில, திடீர்னு ஒர்க் கொடுத்துட்டாங்க நிறையா, இப்போது என்னால் கேட்டும் வர முடியல, சாரிடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ஃபோன் வைக்கிறாரு. இந்த சைடில் ஜேகே தான் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது தேங்க் வந்து உட்காந்துட்டு, இப்போது சந்தோஷமா உனக்கு? சந்தோஷம் தானே உனக்கு? அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஓ அப்படியா, தா சாப்பிடு. ஜேகே, நான் இங்கே சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், சாப்பிட்டேன்ற. எனக்கு பசிக்கல. ஏன் பசிக்கல? சாப்பிட்றா. வேண்டாண்ணா வேண்டாம், உனக்கு பிடிச்ச ஐட்டம்னா ஆர்டர் பண்ணிடுவேன், சாப்பிடு. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான், நான் சொன்னான் உன் ஆள், உன் புது ஆள். அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கானா ஒர்க்கில்,
அதான் நானே வந்து இல்லை வராத ஒர்க் பாரு என்னை கூட வந்து பார்த்துக்கோ அப்புறமா நான் இன்னும் இங்கே 10 days இருப்பேன்னு சொன்னேன். ஓ 10 days இருப்பியா? ஓகே, சரி ஓகே, பிளான் பண்ணிடலாம். என்ன பிளான்? நம்ம வெளியே போகிறதுக்கு. ஜேகே, நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்லா மண்டையில் ஏற்றிக்கோ, காதை நல்லா ஒத்து கேளு. நான் உன் கூட பேச மாட்டேன் அண்ட் உன் கூட சுத்த மாட்டேன். உன் வீட்டில் என் லக்கேஜ் இருக்குது, அதுக்கு எடுத்துகிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன். புரியுதா? இனிமே உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. சாப்பிட்டு நான் போயிடுவேன். ஓ அதே நான் சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதானே? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போவேன். நீ இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, அதான். ஓ அவ்வளோ உக்கரெல்லாம் தேவல, நான் காலி பண்ணிக்கிறேன், கிளம்பு. ஓகே நான் போகிறேன். இல்லை ஏன்னா நிஜமாலே என்னை கூட உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா என்ன? ஆமாம், அவனை தான் பிடிச்சிருக்கு. நீ என்ன லவ் பண்ணதை விட அவனை அதிகமாக லவ் பண்ணுறியா என்ன? ஆமாம், அவனை அதிகமாக லவ் பண்ணுறேன். ஓகே, வேறு உன் லைஃபை. ஜேகே இப்படி பாவமாக பேசிகிட்டு இருக்காரு. தயங்க பார்த்துட்டு இப்போ ஏன் உன் டோனெல்லாம் வேறு மாதிரி இருக்கு? என்னன்னா உன்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணிட்டான். என்னால் தாங்கிக்க முடியல, கஷ்டமாக இருக்கு. ஜேகே நீ ஓகே தானே? ஜேகே இஸ் நாட் ஓகே. இந்த ரைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பாரு, நீ என்ன சென்டிமெண்ட்டாக பேசினாலுமே எனக்கு உன் மேலே லவ் கிடையாது. இப்போது நீ வேற ஏதாவது பர்சனை தேடிக்கோ. எப்படி தயங்க முடியும்? என்னால் அது மாதிரி முடியல. ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. எனக்கு உன்ன மாதிரி தான் வேணும். என்ன மாதிரியா? அதுக்கு என்ன மாதிரி யார் கிடைப்பா? அதான் கிடைக்க மாட்றாங்க. அதனால தான் உங்ககிட்டயும் வந்து நிற்கிறேன் திருப்பி. ஜேகே நீ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. நான் கிளம்புறேன். சரி ஓகே, லக்கேஜ்லாம் என் வீட்டில் தான் இருக்குது, எடுத்துகிட்டு கிளம்பு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அங்கேருந்து வரான். இப்போது ஜேகேயோட வீட்டுக்கும் போயிட்டு அவன் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வரான். அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னாச்சுப்பா தயம், ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைம்மா, நான் ஊருக்கு கிளம்புறேன். எனது ஊருக்கா? ஏன் அவன் உன்னை வந்து பார்த்துக்கலையா? யார்? அதான்ப்பா உன் ஃப்ரெண்டு, அவர் ஒர்க் விஷயமா பிஸியாக இருக்காரு தான். அப்புறம் என்னப்பா நீ நம்ம ஜங்கு கூட ஏற? ஜங்கு புரியலம்மா, என்ன பேர் சொன்னீங்க? ஜங்குக்கு? ஜங்குக்கா? அதாவது காலையில் வந்தாரே ஜேகே. ஆமாம், ஜேகே ஜங்குக். ஜேகே ஜங்குக்கா? எனக்கு இன்னும் கூட தெளிவாக புரியலம்மா, சொல்லுங்க. ஜேகேவும் ஜங்குக்கும் ஒன்றா? ஆமாப்பா, உனக்கு தெரியாதா? நீ ஏதோ செல்லமாக பேர் விட்டு கூப்பிட்றேன்னு நான் நினச்சேன் ஜேகேன்னு. இல்லை எனக்கு புரியல. ஜேகே ஜேகே தான் ஜங்குக், ஜங்குக் தான் ஜேகேவா? ஆமாப்பா. சொல்லியா உங்ககிட்ட? ஐயோ நான் தான் உளறிட்டேனா? அம்மா இன்னும் என்னென்ன மறைச்சிருக்கான் சொல்லுங்க. தம்பி எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அம்மா சொல்லுங்கம்மா, எனக்கு தெரியணும். இப்போது கரெக்டாக ஜேகேவும் உள்ள வரான். என்னதான் வேறு ரூம் போகிற போல்? ஆமாம் ஜங்குக், வேறு ரூம் தான் போகிறேன். எனது ஜங்குக்கா? என் பேர் ஜேகேடா. தெரியும் ஜங்குக். என் பேர் ஜேகே தெரியும்ல, ஜங்குக்குன்னு கூப்பிட்ற? தெரியும் ஜங்குக், அதனால தான் ஜங்குக்குன்னு கூப்பிடுறேன். ஜங்குக்குன்னு கூப்பிடாம வேறு என்னன்னு கூப்பிடுவாங்க ஜங்குக்? இதுக்கு இத்தனை ஜங்குக் கூப்பிட்றான். டேய் நான் ஜங்குக் இல்லை, ஜேகே. தெரியும் தெரியும் ஜங்குக். நான் சும்மா திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கா. தெரியும் நீ தான் ஜங்குக்னு. எதுக்கு இப்படி பண்ண? இங்கே பார்த்தையா, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிற? நீ ஜங்குக் இல்லைன்றதா?
ஏய், நான் ஜங்குக் தான். ஜங்குக் இல்லைன்னு சொல்ல. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ண? நீ நீ ஏன் உன் பேரை மாற்றிட்டு என்கிட்ட வந்து பேசுன? ஆ சாரி, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேனா என்னால் தாங்கிக்க முடியாது. நான் போகிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் பையன் பேர் ஜேகே இல்லை ஜங்குக் தான் புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவங்க அம்மா பார்க்குறான். ஓ, நீ தான் சொன்னியா? இல்லைப்பா, வாய் தவறி. நீ பேரை மாற்றிட்டு பேசுகிறேன்னு எனக்கு என்னப்பா தெரியும்? ஐயோ, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேபிளை எட்டி உதைக்கிறான். இப்போது தயாங் பின்னாடி அப்படியே போகிறான் ஜங்குக். ஏய் தயாங், நான் சொல்கிறது கேள்றா. என்ன ஜங்குக் சொல்ல போகிற? எதுவும் சொல்ல தேவையில்லை. என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் இப்படி தான் ஏமாந்துட்டே இருப்பேன் போல். லவ் பண்ணுறேன்னு வந்த ஃபஸ்ட்டு ஜேகேவா, ஆனால் நீ என்ன லவ்வே பண்ணல ஜங்குக். நீ அதுக்கப்புறம் ஜங்குக்குன்ற பேரில் வந்துட்டு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் கொடுத்த. அதை நீ ஜேகேவாக இருந்து கொடுத்துருக்கலாம்ல. ஏன் எதுக்காக உன் பேரை மாற்றிக்கிட்ட? அப்போ ஜங்குக்குன்னு ஒரு ஃபோட்டோ அனுப்பினியே, அது யாரு? அது எதுக்கு தயாங்? சொல்லு ஜங்குக். இன்னும் என்னென்ன போய் சொல்லியிருக்க? நீ ஃபோர்ஜரி பண்ணியிருக்க, உனக்கு தெரியுதா? வேற ஒருத்தர் ஃபேஸ் காமிச்சு நீ என்கிட்ட பேசியிருக்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு உண்மையிலே என் மேலே லவ் இருந்ததா நீ ஜேகேவா என்னை லவ் பண்ணியிருக்கலாம். எதுக்காக என்னை ஜேகேவா லவ் பண்ணல? அப்போ ஏன் பண்ணலை? ஏன்னா தயாங், எனக்கு லவ் பண்ண தெரில. லவ் பண்ண தெரியலையா? என்ன பேசுகிற நீ? ஆமாம், நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரில. எனக்கு அந்த மாதிரி லவ்விங்காக பேச தெரில. அதனால தான் எனக்கு சத்தியமாக நான் இதை வெறும் பண்ணல தயாங். உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? ஜகு, கையை விடு. உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நீ அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் என்னால் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலன்னு. அதை நீ வேற ஒரு பேரில், சாரி உன் பேர் தான் அது, வேற ஒருத்தரோட ஐடென்டிட்டியை வச்சு நீ எப்படி என்னை இது பண்ணியிருக்கலாம்? சொல்லு ஜங்குக். இன்னும் ஜங்குக்காக இருந்து என்னென்ன போய் சொன்ன அதையும் சொல்லிடு. மொத்தமாக கேட்டுட்டு என்ன போகிறேன். எனக்கு லவ்வும் வேணாம், ஒன்றும் வேணாம். தயாங் ப்ளீஸ், இந்த மாதிரி சொல்லாத. எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்பு தான், பெரிய தப்பு. எனக்கு அப்போ புரியல, சத்தியமாக புரியல தயாங். நீ ஃபஸ்ட் டைம் வந்து பேசும்போது எனக்கு ஹார்ட் பீட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிச்சுது. எனக்கு நம்ப முடியல நீ என்னை லவ் பண்ணுறியான்னு. உன்னை டெஸ்ட் பண்ணேன்னு நான் சொல்ல, எனக்கு அது வெளிக்காட்டிக்க தெரில தயாங். இந்த மாதிரி நிறைய லவ் இருக்குது. அதை நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன பண்ணன்னு நினச்சிட்ருக்கேன் ஜங்கு. நான் லிட்ரலி ஒரு முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணியிருப்பேன். உனக்கு ஏற்ற மாதிரி நானும் பேசியிருப்பேன். உன்னை இன்னும் நிறைய லவ் பண்ணியிருப்பேன். நான் உன்னை ஜேகேவாக இருக்கும்போதும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ இந்த மாதிரி நான் உனக்கு பண்ணா நீ ஏற்றுப்பியா ஜங்கு? இந்த மாதிரி நான் டயாங் இல்லை வேற ஏதோ நேமில் உங்ககிட்ட வந்து பேசியிருந்தா நீ என்ன ஏற்றிருப்பியா? இல்லை தயாங், நான் ஏற்றிருப்பேன். எப்படி? இந்த மாதிரி சொன்னால் நான் ஏற்றுக்கணும்னு அர்த்தமா? நான் ஏற்றுக்க முடியாது ஜங்கு. ஆனால் நல்லா ஏமாந்துட்டேன்ல நான். கொஞ்சம் இல்லை, நிறையாவே ஏமாந்துட்டேன். நீதான் ஜங்கு, ஜேகே வேற. அது எப்படி? உனக்கு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலனா எப்படி ஜங்குக்காக இருந்து பண்ண? அது நீ தானா இல்லை வேற யாராவது விட்டு பண்ணியா? நீ சொல்லு அதையும். தயாங், பார்த்து பேசு. ஆமாம், பின்ன எப்படி நீ பேசியிருப்ப? உனக்கு தான் லவ் ஃபீலிங்ஸே இல்லையே.
எக்ஸ்பிரஸ் பண்ணதான் தெரியலையே. அப்புறம் எப்படி என்கிட்ட பேசுன நீ? சொல்ல எனக்கு தெரியணும். தயாங் தயாங் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது. அதை ரியலைஸ் பண்ணிட்டு தான் நான் திருப்பியும் வந்தேன். ஆனால் நீ என்னை பிளாக் பண்ணிட்ட எல்லா இதுலேயுமே. நான் உங்ககிட்ட திருப்பியும் பேசினேன், அந்த இதுலேயும் பிளாக் பண்ணிட்டேன். ஒருவேளை உனக்கு இந்த ஜேகேவை பிடிக்கலையோ, நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சேன். அதனால தான் வேறு ஒரு பேரில் உங்ககிட்ட பேசினேன். தப்பு தான், வேறு பர்சன் நினச்சி நீ என்கிட்ட பேச வந்தது. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான் தயாங். நான் தப்பு இல்லைன்னு சொல்ல, எல்லாம் நீ வேணுன்ற ஒரு நினப்பில் தான் பண்ணிட்டேன். நீ நீ மட்டும் இல்லைனா என்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது தயாங். எனக்கு நீ வேணும், அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். சாரி தயாங், என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். உன் காலில் கூட விளாட்றேன். ஜங்கு, இந்த மாதிரி பண்ணாத, காலை விடு. எல்லோரும் பார்க்குறாங்க. எனக்கு யார் பார்த்தாலும் கவலை கிடையாது. எனக்கு நீ வேணும் என் லைஃப்பில். இங்கே பார்த்தேன், எனக்கு நீ வேணும். நான் பண்ணது பெரிய 420 தான். ஆனால் உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் தயாங். நிஜமாலே எனக்கு அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதனால தான் இவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு நமக்குள்ள. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாது திருப்பி. உன்னை கெஞ்சி கேட்குறான், என்னை விட்டு திருப்பி போயிடாது தயாங். ஜங்கு, ஃபஸ்ட்டு எழுந்துரு ஜங்கு, எழுந்துரு. ஏன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா தயாங்? சாரிடா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட கையை அப்படியே சாஃப்டாக பிடிக்கிறாரு. தயங்கோ ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. ஓகே, நீ பண்ணது எல்லாமே தப்பு, நான் புரிஞ்சிக்கணும் நினைக்கிறேன் நீ. ஆனால் எனக்கு ஸ்டில் கஷ்டமாக தான் இருக்கு. தெரியல, எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்தது ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணும்போது. ஆனால் எல்லாமே சுக்குனராக உடைச்சிட்ட ஜங்குக் நீ. தயாங், நிஜமாலே சாரி. நான் வேணும்னு பண்ணல, சீரியஸாக. நான் நிஜமாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் தயாங். நம்ம வேணா மேரேஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். இங்கே பாரு ஜங்குக், மேரேஜா? வேண்டாம். இந்த வழியிலேருந்து நான் எப்போ வருவேன்னு தெரியல. தயாங் ப்ளீஸ் என்னை பாரு, இங்கே பாரு. ஜங்குக், நம்ம ரோட்டில் இருக்கோம், தயவு செஞ்சு என் ஃபேஸை விடு. இங்கே பாரு, எனக்கு தெரியாது, எனக்கு யார் இருந்தாலும் கவலை கிடையாது. இனிமேட்டும் என் லவ்வை காட்டாமல் இருந்தனா அப்புறம் உன்னை இழக்க வேண்டியதாயிரும். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ தான் வேணும் தயாங். எனக்கு யார் பார்த்தாலும் கவலை கிடையாது, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே லிப் கிஸ் பண்ணுறான். தயங்க அப்படியே வைட் ஐஸோட பார்க்குறான். ஸோ அவங்கள சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் ஜங்குக் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுன்னு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா ரோட்டில் நின்று. தயங் தான் அப்படியே தள்ளுறான் ஜங்குக்கு. ஜங்குக் நல்லா க்ரிப்பாக வந்து தயங்கோட ஹிப்பை வந்து பிடிச்சிருக்கான். தயங் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர்ஸ்லேயே டேப் பண்ணுறான் விடுன்ற மாதிரி. இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஸ்லோவாக கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே விடுறான். தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெடோட அப்படியே அட்டாச் பண்ணி பார்க்குறான். சாரி தயாங், நிஜமா இனிமேட்டு இது மாதிரி பண்ண மாட்டேன். சாரி. உனக்கு என்ன, நான் வந்து ஃபுல்லாக உனக்கு தான் தருவேன். லவ், கேர் எல்லாமே உனக்கு தான். வேறு என்ன வேணும் சொல்லு, எல்லாமே பண்ணுறேன். நான் உனக்காக எல்லாமே பண்ணுறேன் தயாங். ப்ளீஸ் என் கூடவே இரு, என்னை விட்டு போயிடாது தயாங். உனக்கு எவ்வளோ லவ் வேணும் அவ்வளோ லவ் தரேன். வேறு என்ன வேணும் சொல்லு, என்னை விட்டு போயிடாது தயாங். உனக்கு கெஞ்சி கேட்குறேன். நான் உன்னை ஏமாத்தணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணல. நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். அதனால தான் சொல்லுவாங்களே 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு, அந்த 1000ல் ஒரு பொய் லவ்வுக்காக சொன்னேன். தப்பா சொல்லு? பொய் சொல்லலாம் ஜங்குக், பொய் சொல்லலாம் ஜங்குக். ஆனால் சரி விட, எனக்கு திருப்பி திருப்பி பேசினா எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. தயாங், நான் தான் சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ் நம்ம பழைய மாதிரி லவ் பண்ணலாம். எனக்கு நீ வேணும்,
நீ இல்லாமல் என்னால் என்னால் இருக்க முடியாது தயாங். உனக்கு அது புரியுதா இல்லையா? ப்ளீஸ் நம்ம மேரேஜும் பண்ணிக்கலாம். நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு எவ்வளோ லவ் வேணுமோ நான் தரேன். டெய்லி. என்னது? டெய்லி உனக்கு எவ்வளோ லவ் வேணுமோ நான் தருவேன். உன்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் நான். பேச்சில் மட்டும் இல்லை, பண்ணியும் காட்டுறேன். சரி, நம்ம எங்கேயாவது போய் பேசுவோமா? நம்மளை எல்லாரும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஆமால, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அப்படியே தான் வராங்களே ஜங்குக்கு வீட்டுக்கு. இப்போது ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு, தயாங் வந்துட்டியாப்பா? வந்துட்டம்மா. என்ன ஆச்சு? ஓகேவா ஜங்குக்? ஓகேவா ஜேகே? ஆமாம், பேசிட்டோம். இவன் தான் ஜங்குக், இவன் தான் ஜேகே. பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு பாட்டுன்னு போய் உட்காடுறான். இப்போ ஜங்குக் தான், நீ நான் நினச்சி சொல்லன்னு தெரில, எப்படியோ நான் சொல்லலாம்னு நினச்சேன், நீ ஏன் முடிச்சு விட்ட? அவன்கிட்ட தான் போய் பேசணும், பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்கிட்ட போகிறான் ஜங்குக். போயிட்டு தயாங். சொல்லுங்கள் ஜேகே சார். என்னடா? இல்லை, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். பழகி ஜேகே ஸ்வீட் தான், பட் லவ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். புது ஜங்குக், எனக்காக மாறின ஜங்குக். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப லவ் கொடுத்தான், ரொம்ப கேரிங். லாங் டிஸ்டன்ஸ் தான், பட் நிறைய கேரிங் இருந்தது அதில். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பேசும்போது சொல்லியிருக்கலாம் ஜங்குக், நீ நான் உனக்காக தான் மாறி இருக்கேன், நான் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன்னு. புரியுது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்கிட்ட சொல்லாமல். சாரி. சரி இங்கே வா. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் துள்ளி குச்சி போய் உட்காராரு. ஏன்னா? சரி ஓகே, எப்போ மேரேஜ்? என்னது? நீ தானே சொன்ன மேரேஜ் பண்ணிக்கலான்னு. எப்போ பண்ணிக்கலாம் சொல்லு. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு சொன்னியா? இரு, ஆங்கிரி பேர்ட் ஆகாதா? சும்மா பேச்சுன்னா உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மேரேஜ் வேணும். என்னடா ஏதோ கடலை மிட்டாய் வேணுன்ற மாதிரி கேட்குறா? ஆமாம், எனக்கு மேரேஜ் வேணும். சரி பண்ணிக்கலாம், பொறுமையாக பண்ணிப்போம். இப்போ தான் நான் நேரில் வந்துருக்கா, கொஞ்ச நாள் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுவோம். சரி, அப்போது ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தயாங் தயாங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சாரி ஜியான் தயாங், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா? ஓகே. ஆனால் ஸ்டில் இன்னும் கோவமாக தான் இருக்கும் ஜங்குக்கு மேலே, சரியா? நான் இன்னும் கோவம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இழுக்கிறான் பக்கத்தில். ஸோ 2 பேரும் சோஃபாவில் தான் உட்காந்துருப்பாங்களே. ஜங்குக் அப்படியே ஷோல்டர்ஸ் மேலே கை போட்ட மாதிரி உட்காந்துருப்பான் தயங்க கூட. இப்போ அப்படியே இழுக்கிறான். ஏன்னா உங்கள் அம்மா வந்துட்டு போகிறாங்க. வந்தா என்ன, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நான் அவனை லவ் பண்ணுறேன்னு. எனது தெரியுமா? ஆமாம். சரி கையிட, எனக்கு ஆக்வர்டாக இருக்குது, அவங்க ஒரு வந்துட்டு போகிறாங்க. வந்தால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே தயங்கோட நெக்லெலாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். தயங்க ஒரு மாதிரி கோசுது. அவன் வந்து தள்ளியோட பார்க்குறான். பட் ஜங்குக் நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். தயங்க அப்படியே சிரிச்சுட்டே ஜங்கு கோசுது, ஜங்குக் கோசுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. என்ன என்ன ஜங்குக்? ஹை லவ் யூ. இது வரைக்கும் சொல்லல. ஹை லவ் யூ தயாங். என் கூடவே லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் நீ. அவனை விட்டு போக மாட்டேன். சாரி அண்ட் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்லேயே போய் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே லாங்காக போகுது அந்த கிஸ்ஸும். தயங்கும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஜங்குக் ஐ லவ் யூ டூ. நானும் உன்னை கொஞ்சம் புரிஞ்சு வச்சு இருந்திருக்கணும். புரியாமல் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு நமக்குள்ளே. நானும் ஒரு விதத்தில் தப்பு பண்ணிட்டு இருந்தான். சாரி ஜங்குக்.